என்னது ஒரு ஷேர் 200 ரூபாய்க்கு ஷேர் மார்க்கெட்ல வாங்கி அந்த கம்பெனி கிட்டே திருப்பி கொடுத்தோம்னா 250 ரூபாய் தராங்களா? இதை கேட்ட உடனே இந்தா போற சொசைட்டிக்குன்னு அந்த ஷேரை உடனே வாங்க போறவங்களா இருந்தாலும், இல்ல இது ஏதோ புது ஸ்கேம் மாதிரி இருக்கு ப்ரோ அப்படின்னு கடந்து போறவங்களா இருந்தாலும் பொறுமையா மேலும் கேளுங்க, முழுசா விளக்குறேன். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் ஆதன் பினான்ஸ்க்காக. நாம இன்னைக்கு அலச போறது விப்ரோ பைபேக் 2026. விப்ரோ நிறுவனம் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி 15,000 கோடி ரூபாய்க்கு அவங்களோட பங்குகளை திருப்பி வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காங்க. 250 ரூபா ஒரு பங்குக்கு தர்றதாகவும் 60 கோடி பங்குகளை திருப்பி வாங்கிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. 60 கோடி பங்குகள் பார்த்தா மலைப்பா இருக்கலாம். ஆனா அவங்க மொத்த நிறுவன பங்குகள்ல அது 5.7% தான். அப்போ அவங்களோட மொத்த நிறுவன பங்குகள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அது 1000 கோடிக்கு மேல இருக்கும். முதல்ல ஷேர் பைபேக், அதாவது பங்குகளை திருப்பி வாங்குறதுனா என்னன்னு பார்ப்போம். ஒரு நிறுவனம் அவங்க பங்குகளை பொதுமக்களுக்கும் நிறுவனங்களுக்கும் விற்கிறது தான் ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதுதான் பப்ளிக் லிஸ்டிங்னு சொல்றது. அப்போ அந்த நிறுவனம் அந்த பங்குகளை திருப்பி வாங்குறாங்கன்னா அவங்க கடையை சாத்திட்டு கிளம்புறாங்கன்ற பொருள் கிடையாது. ஒரு நிறுவனம் அவங்க பங்குகளை திருப்பி வாங்குறதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கு. அதை ஒவ்வொன்னா பார்ப்போம். முதலான காரணம் பார்த்தோன்னா ரெடியூசிங் ஃப்ரீ ஃப்ளோட்டும்பாங்க. அதாவது சந்தையில வர்த்தகமாகக்கூடிய அந்த நிறுவன பங்குகளை குறைக்கிறது. ஒரு நிறுவனத்தோட பங்குகள் அதிகமா இருந்ததுன்னா நிறைய பேர் வாங்குவாங்க, நிறைய பேர் விற்பாங்க. அது வந்து வால்டாலிட்டி, அதாவது ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருக்கும். வர்த்தகமாகக்கூடிய பங்குகளை குறைச்சோம்னா அவங்களோட விலைன்றது வந்து நிலையா இருக்கும். ஒரு பொருளோட விலை நிலையா இருந்துச்சுன்னா நிறைய பேர் அதை வந்து நம்பி வாங்குறதுக்கு வருவாங்க. அப்படி நிறைய பேர் வாங்க வந்தாங்கன்னா அவங்களோட டிமாண்ட் வந்துன்றது அதிகரிக்கும். டிமாண்ட் அதிகரிச்சதுன்னா விலையும் அதிகரிக்கும். சோ முக்கியமா பார்த்தோம்னா அவங்களோட பங்குகளோட விலையை ஏற்றுறதுக்கு இதை ஒரு முறையா கையாள்வாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு நிறுவனம் தங்களோட பங்குகளுக்கு சந்தை நிர்ணயிக்கிற விலை வந்து குறைவுன்னு கருதலாம். அப்படி இருக்கும் போதும் இந்த மாதிரி பங்குகளை அதிக விலை கொடுத்து திருப்பி வாங்குறது மூலமா அவங்களோட பங்குகளுக்கு அதிக மதிப்பு இருக்கு, நிறுவனமே இவ்வளவு விலை கொடுத்து திருப்பி வாங்குறாங்கன்னா இந்த பங்குகளுக்கு இன்னும் மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை வாங்க வருவாங்க. அப்படி வாங்குறது மூலமாவும் அவங்களோட விலை சந்தையில அதிகரிக்கும். ஒரு நிறுவனம் தங்களோட செயல்பாட்டுல நிறைய லாபத்தை ஈட்டுவாங்க. அந்த லாபத்தை என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் அதே பிசினஸ்ல முதலீடு பண்ணி வர்த்தகத்தை பெருக்கலாம். ஆனா ஒரு நிறுவனத்தால ஒரு நிலைக்கு மேல வர்த்தகம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்ற பட்சத்திலையும் விரிவாக்கம் பண்றதுக்கான சாதகமான சூழ்நிலை இல்லாத போதும் அந்த லாபத்தை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு பதிலா அவங்க பங்குல முதலீடு பண்ணிருக்கிறவங்களுக்கு திருப்பி தரது நினைப்பாங்க. இந்த அதிகப்படியான பணத்தை முதலீட்டாளர்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கான ஒரு வழிவகையாகவும் இந்த பைபேக்க பாக்குறாங்க. ஒரு நிறுவனம் அதிக லாபம் ஈட்டினாலும் அந்த லாபத்தை பங்குதாரர்கள்ட்ட தான் தருவாங்க. அப்படி பங்குதாரர்களுக்கு டிவிடெண்ட் மூலமா தரணும்னா அவங்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும். அவங்க டாக்ஸ் லாபுக்கு ஏத்த மாதிரி விதிப்பாங்க வரி. இதையே பைபேக் மூலமா வாங்கினோம்னா கேபிட்டல் கெயின்றது வரும். அந்த கேபிட்டல் கெயின், அதாவது மூலதன லாபம்ன்றது பார்த்தோம்னா குறைவா இருக்கு வரி விகிதத்துல. சோ ஒரு நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு இந்த லாபத்தை கடத்தணும், அதே சமயம் குறைவான வரி சுமையை அவங்களுக்கு உண்டாக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த முறையை கையாள்வாங்க. ஒரு நிறுவனத்தோட பங்குகள் யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்க கிட்டதான் அந்த நிறுவனத்தோட செயல்பாடு கண்ட்ரோல்ன்றது இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த நிறுவனத்தோட முதலீட்டாளர்கள், அதாவது ப்ரமோட்டர்ஸ் கிட்ட அதிக ஷேர்ஸ் வரணும்னா இந்த மாதிரி திருப்பி வாங்கிப்பாங்க. திருப்பி வாங்க மூலமா சந்தையில இருக்கிற நம்ம கிட்ட நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் கிட்ட இருக்கிற பங்குகள் குறையும். அப்படி பங்குகள் குறைஞ்சதுன்னா முதலீட்டாளர்கள், அதாவது ப்ரமோட்டர்ஸோட பங்கு சதவீதம் அதிகரிக்கும். அப்ப அவங்க கிட்ட ஒரு பெட்டர் கண்ட்ரோல் கிடைக்கும், அவங்க இன்னும் மெஜாரிட்டி ஆவாங்க. அதுக்காகவும் இந்த பைபேக்க பண்ணுவாங்க. ஒரு நிறுவனம் அவங்க பங்குகளை திருப்பி வாங்கிக்கிறது ரெண்டு வகையா பண்ண முடியும். ஒன்னு வந்து டெண்டர் ஆஃபர், இன்னொன்னு வந்து ஓபன் மார்க்கெட் பர்ச்சேஸ். டெண்டர் ஆஃபர்னா அந்த நிறுவனம் வந்து இந்த மாதிரி அறிவிச்சிருவாங்க, நாங்க இந்த மாதிரி பைபேக் பண்ண வரோம் அப்படின்னு. யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு பங்குகளை வாங்கலான்றத அந்த நிறுவனம் முடிவு பண்ணிக்கலாம். சோ அந்த முடிவெடுக்கிற திறன்றது வந்து அந்த நிறுவனத்துக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த ஓபன் மார்க்கெட் பர்ச்சேஸ்னா அந்த நிறுவனம் வந்துட்டு தங்க கிட்ட இருக்கிற படத்தை வச்சு சந்தையில வர்த்தகமாயிட்டு இருக்க பங்குகளை அப்படியே வாங்கிக்கிறது. யாரோட பங்குகள் அவங்க கைக்கு வந்து சேருதுன்றது அவ்வளவா முடிவு பண்ண முடியாது அந்த இடத்துல. அதனாலதான் இந்த டெண்டர் ஆஃபரை பல நிறுவனங்கள் பைபேக்கு பயன்படுத்திப்பாங்க. ஏன்னா ஒரு நிறுவனத்துல பங்குகள் வச்சிருக்கிறவங்க பல்வேறு தரப்பட்ட முதலீட்டாளர்கள் இருப்பாங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இருப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் இருப்பாங்க, உங்களையும் என்ன மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இருப்பாங்க. சோ ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் எவ்வளவு வாங்குறோன்றதை அந்த நிறுவனத்தால நிர்ணயிக்க முடியும்ன்றதாலேயே இந்த டெண்டர் ஆஃபர் வழிவகையை தேர்ந்தெடுத்துப்பாங்க. பொதுவா ஒரு நிறுவனம் பங்குகளை திருப்பி வாங்கிக்கிறதா அறிவிக்கும் போது அதோட ப்ரமோட்டர்ஸ் பங்கு பெறலாம், சில சமயம் பங்கு பெறாமலும் போகலாம். ஆனா இந்த முறைக்கு அந்த ப்ரமோட்டர்ஸ் பங்கு பெறாங்க. அவங்க கிட்ட மொத்தமா எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு தெரியுமா? 72.62% ஷேர்ஸ் அவங்க கிட்ட தான் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் பேங்க்ஸ் கிட்டையும் 4.26% இருக்கு. இந்திய பொதுமக்கள், இந்தியால இருக்கிற பிற கார்பரேட்ஸ் மற்றும் இதர முதலீட்டாளர்கள் கிட்ட 11.4% இருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கிட்ட
11.25% மேல இருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்ல பகுப்பு என்னன்றது பார்த்தோம்னா எஃப்ஐஐ எஃபிஐன்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்க கிட்ட 8.44%, என்ஆர்ஐ முதலீட்டாளர்கள் கிட்ட 1% குறைவாகவும், அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்ட் அதாவது இந்திய பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்ட ஒரு பங்கை அமெரிக்க சந்தையிலும் வர்த்தகம் பண்ணுவாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருக்கிற பங்குகளை கொண்டு போய் ஒரு அமெரிக்க வங்கியில சரண்டர் பண்ணா அவன் ஒரு ரெசிப்ட் தருவான். அந்த ரெசிப்டை கொண்டு போயிட்டு அமெரிக்க பங்கு சந்தையில வர்த்தகம் பண்ணுவாங்க. அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு நேரடியா இந்திய சந்தையில இருக்கிற பங்குகளை வர்த்தகம் பண்றதுக்கு, அவங்களோட பங்கு சந்தையிலே வர்த்தகம் பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த மாதிரி பட்டியலிடப்பட்ட வகையில 2.48% வெளிநாட்டிலேயும் முதலீட்டாளர்கள் கையில இருக்கு. இந்த ஒவ்வொரு வகையான முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்தும் எவ்வளவு பங்குகளை திருப்பி வாங்க போறாங்கன்றத விப்ரோ இன்னும் அறிவிக்கல. அதுதான் முக்கியமான செய்தி. சில்லறை முதலீட்டாளர்கள் ஆகிய நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து எவ்வளவு பங்குகளை திருப்பி வாங்க போறாங்கன்றத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதை பொறுத்துதான் நம்ம கிட்ட இருக்கிற பங்குகள் எவ்வளவு அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க போறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். அந்த விவரத்தை இன்னும் வெளியிடல விப்ரோ நிறுவனம். இப்போ 11.26% இந்திய பொதுமக்கள் கிட்டையும் கார்பரேட் நிறுவனங்கள் கிட்டையும் இருக்கு. இந்த பர்டிகுலர் குழுல எத்தனை சதவீத பங்குகளை மேக்சிமம் விப்ரோ நிறுவனம் திரும்ப பெற போகுதுன்றது சொன்னா தான் நம்ம கிட்ட 100 பங்கு இருக்கு, நம்ம 100 பங்கையுமே திருப்பி கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாலும் விப்ரோ நிறுவனம் 10 பங்குகள் வாங்குதா 20 பங்குகள் வாங்குதான்றது அப்புறம் தான் தெரிய வரும். 250 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 200 ரூபாய்க்கு இப்ப சந்தையில வருதுன்னு சொல்லிட்டு நீங்க ஓடி போய் ஒரு 1000 பங்குகள் வாங்குறீங்கன்னா 1000 பங்குகளையும் அவங்க திருப்பி வாங்கிக்க மாட்டாங்க. அந்த 1000த்துல நீங்க அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 10 பங்கா 100 பங்கா 150 பங்கான்றத இனிமேல் அவங்க சொல்லக்கூடிய ரேஷியோல இருந்தா நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ பாக்கி இருக்கிற பங்குகள் எல்லாமே நம்ம கிட்டே தங்கிடும். அதனால அவசரப்பட்டு போய் விப்ரோ நிறுவன பங்குகளை வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. இந்த திரும்ப பெறும் நடவடிக்கையில நம்ம கொடுக்கிற பங்குகளை அவங்க வாங்காம போனாலும் அந்த பங்குகளை நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தா மட்டுமே புதுசா வாங்குறது நல்லது. இதுக்கு சரியான உதாரணமா இதுக்கு முன்னாடி நடந்த பைபேக்ஸ்ல விப்ரோ நிறுவனம் எத்தனை பங்குகளை ஏத்துக்கிட்டது அப்படின்றது அக்செப்டன்ஸ் ரேஷியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2023ல 4.9% பங்குகளை திருப்பி வாங்கிட்டாங்க. அப்போ வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் ஆக கிடையாது. விப்ரோ நிறுவன பங்குகள் வந்து 1:2 பிரிஞ்சது. அப்போ வந்து 445 ரூபா இருந்தது. அப்போ வந்து 12,000 கோடிக்கு பைபேக் பண்ணாங்க. அப்பத்தியோட அக்செப்டன்ஸ் ரேஷியோ வெறும் 77% தான். அதாவது 100 பங்குகளை கொடுத்தீங்கன்னா அது 77 பங்குகளை மட்டும்தான் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு முந்தின பங்குகளை திருப்பி வாங்குற நடவடிக்கைகள்ல பாத்தீங்கன்னா 33%, 50% இருந்திருக்கு. 100 பங்கு கொடுத்தா 33 பங்குகள் தான் எடுத்துப்பாங்க, இல்ல 100 பங்கு கொடுத்தா 50 பங்கு தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்ததுல. சோ இந்த சைக்கிள்ல எவ்வளவு பங்குகள் திருப்பி வாங்குறாங்கன்றது நமக்கு உறுதியா தெரியாது. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் காத்திருக்கிறது சாலச்சிறந்த. விப்ரோ நிறுவனம் சொல்லக்கூடிய ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடியே இந்த பங்குகள் நம்ம வச்சிருந்து அந்த பங்குகளை பைபேக் நம்ம கொடுத்து அவங்க மொத்தமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலுமே நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய சவால் தான் வரி. நம்ம இந்த பங்கை வாங்கின நாளுக்கும் பைபேக் கொடுத்த நாளுக்கும் இடைப்பட்ட காலம் 1 வருடத்துக்கு மேல இருந்துச்சுன்னா இதுல கிடைக்கக்கூடிய லாபம் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்றது கீழே வந்துடும். இதுவே இந்த வித்தியாசம் வந்துட்டு 1 வருடத்துக்கு உள்ளார இருந்ததுன்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்குள்ளார வந்துடும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸா இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துல 1,25,000 வரைக்குமான லாபத்துக்கு நம்மளுக்கு வரி விலக்கு உண்டு. அதுக்கு மேல வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 12% வரி கட்ட வேண்டி வரும். இதுவே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸா இருந்ததுன்னா எந்த வரி விலக்கும் கிடையாது. நீங்க அடையக்கூடிய லாபத்துல இருந்து 20% அரசாங்கத்துக்கு வரி செலுத்தி ஆகணும். இந்த வரியானது நீங்க புது ரெஜிமா இருந்தாலும் சரி, பழைய டாக்ஸ் ரெஜிமா இருந்தாலும் சரி, எந்த கணக்குலயுமே அரசுக்கு கொடுத்துதான் ஆகணும். உங்களோட மொத்த வருமானம் 11.5 லட்சத்துக்கு கீழே இருந்தாலும் உங்களுக்கு வரி விலக்கு கொடுக்கப்பட மாட்டாது. கண்டிப்பா இந்த வரியை செலுத்த வேண்டி வரும். இந்த காணொலி மூலமா நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இன்னைக்கு 200 ரூபாய்க்கு விற்குது, 250 ரூபாய்க்கு வாங்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனே அவசரமா போய் 200 ரூபாய்க்கு விப்ரோ நிறுவன பங்குகளை வாங்கி குமிக்காதீங்க. நமக்கான கேட்டகரியில நமக்கு செட் பண்ணக்கூடிய ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு வச்சிருக்கன்றதை பொறுத்தும் அவங்க எவ்வளவு ஒதுக்குறாங்கன்றதை பொறுத்தும் தான் நம்ம வச்சிருக்க மொத்த பங்குகள்ல எவ்வளவு அவங்க வாங்க போறாங்கன்றதே தெரியும். அது குறைந்தபட்சமா இருக்கலாம், அதிகபட்சம் மொத்தமாகவும் இருக்கலாம். அது நம்மளுக்கு தெரிய இருக்க வாய்ப்பு கம்மி. அதனால அவசரப்பட்டு போய் வாங்கி நம்ம ஒரு 10 பங்குகள் வாங்கி அவங்க ஒன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா பாக்கி 9 பங்குகள் நம்ம தலையிலே விட்டுரும். மீதம் இருக்கக்கூடிய பங்குகளை நம்ம ஏத்துக்கிறோம், நம்ம அந்த நிறுவன பங்குகள் நம்ம ரொம்ப நாள் வச்சுக்க போறோம் அப்படின்ற பட்சத்துல மட்டுமே அதை போய் இன்னைய தேதியில வாங்குறது சரியானதா இருக்கும். மற்றபடி இதுல இருந்து விலகி இருக்கிறது நல்லது. இந்த பைபேக்ன்றது ஓபன் மார்க்கெட்ல வாங்க போறது கிடையாது, டெண்டர் தான். சோ அவங்க எந்த வகையான முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து எவ்வளவு சதவீதம் வாங்க போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியமான பாயிண்ட். ஒரு ரெஃபரன்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி நடந்த பைபேக்ல 77% அக்செப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நடந்ததுல 50%, 33% அக்செப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. பாக்கி எல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதை மறந்துடாதீங்க.
இதுல வரக்கூடிய லாபத்துக்கு வரி உண்டு, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். நம்ம இந்த பங்குகளை என்னைக்கு வாங்கணும், அது வந்து பைபேக் டேட்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு முந்தினதா இல்ல அதுக்குள்ளாரையே வாங்கியிருக்கோமா அப்படின்றத பொறுத்து எந்த வரி பொருந்துன்றது வரும். விப்ரோ நிறுவன பைபேக்கை பத்தி தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஆதன் ஃபினான்ஸ் சேனலை தொடர்ந்து கவனிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த காணொளியில மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.